வணக்கம். இன்றைக்கி நம்ம பழனியிலேயே மிகப்பெரிய ஒரு திருமண மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்கே விவாகா மஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் கொடைக்கானல் நாள் ரோடு இருக்குது இல்லைங்களா, ஆவின் ஒட்டி. ஸோ நட்சத்திராவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த பெரிய திருமண மண்டபமான விவாகா மஹால். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 பேர் அமர்ந்து விசேஷம் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமண மண்டபங்க. ஸோ உங்களுக்கு பைபாஸ் ரோட்டு மேலே இருக்கிறனால டிராஃபிக்கு போக்குவரத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் வாட்டுக்கு ஜம்முன்னு வந்துட்டு திண்டுக்கல் பைபாஸ் வழியாகவே வந்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே மண்டபத்துக்குள்ளேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குதுங்க. இந்த மாப்பிள்ளை சாங்கியமெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்தை பிடிச்சிருவாங்க. வெகு தூரம் நடந்து போகணும், இல்லை வேன் வச்சுட்டு போய் தான் மாப்பிள்ளை இழப்புக்கு கோயில் தொழாவிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே மண்டபத்துக்குள்ளேயே உங்களுக்கு அருமையான விநாயகர் கோயில் இருக்குது. மாப்பிள்ளை இழப்பெல்லாம் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். உள்ளே இருந்தே நீங்கள் அழைச்சி கொண்டாந்து மண்டபத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் அந்த விநாயகர் கோயிலுங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் கீழே பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பேசேஜ் ஏரியாவும் இருக்குது. வெளியில் மண்டபத்துக்கும் நட்சத்திர ஹோட்டலுக்கு பக்கத்தில் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100-150 கார் வரைக்கும் நீங்கள் பார்க் பண்ணலாம். நல்ல இடவசதியோடு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அருமையான திருமண மண்டபம் தான் இந்த விவாக மஹால். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க. நல்ல ஒரு ராயல் அண்டு கிளாசிக் லுக்கில் உங்களுக்கு வந்து இந்த மஹால் இருக்கும். நல்ல புதுசு அப்படிங்கிறனால நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாளிகைக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும்னு. நம்ம உள்ளே போகல, வெளியிலேருந்து பார்க்கும்போதே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா பிரமாதமாக இருக்கும். மண்டபத்துலேருந்தே நீங்கள் வந்து மலையை பார்த்து தரிசிச்சுக்கலாம். ஸோ அது ஒரு அருமையான விஷயம். நல்ல வியூ கிடைக்கும், ஹில் வியூ உங்களுக்கு. ஸோ இதுதாங்க மெயின் ஹால். 2000 பேர் அமர்ந்து திருமண விசேஷங்கள் என்ன விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்து செலிப்ரேட் பண்ணலாம். எப்படி பாருங்கள், சும்மா கொத்து லைட்டெல்லாம் போட்டுவிட்டு ராயல் பேலஸ் லுக்கில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் விசேஷம் பண்ணும்போது இந்த லுக்கில் இருக்கும். இப்போ நம்ம வெறும் எம்டி ஹால் தான் பார்த்தோம். ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து இங்கே நடந்து முடிஞ்ச விசேஷங்கள் எல்லாம் வந்து நம்ம இமேஜாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இந்த இடத்துல உட்காந்து பார்க்குறது இல்லாமல் மேலேயும் ஒரு பால்கனி இருக்குது. அங்கேருந்தும் காட்டுறேன். அங்கேயும் ஒரு 150-200 பேர் பக்கம் உட்காந்து இந்த விசேஷத்தை வந்து ஒரே சமயத்தில் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக உங்களுக்கு பழனிக்குள்ளே முதல் முறையாக 2000 பேர் அமர்ந்து பிரமாதமாக ஒரு கல்யாண மண்டபத்தில் உங்கள் விசேஷத்தை எல்லாம் நீங்கள் நடத்தணும் அப்படின்னா அது வந்து விவாகா மஹால் அப்படின்னே சொல்லலாம். இந்த மஹால் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி வசதி கொண்டதுங்க. ஸோ இவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி இருக்கிறனால அந்த வெக்கைங்கிற நாயத்துக்கு இடம் கிடையாது. நல்லா குழுன்னு அருமையாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து ஸ்டேஜ் வியூ. இந்த டைரெக்ஷனில் தான் உட்காந்து வந்து நீங்கள் நடக்கிற விசேஷங்களை ஸ்டேஜில் பார்ப்பீங்க. ஸ்டேஜே அவ்வளவு பெருசாக இருக்கும். ஸ்டேஜ்லேயே ஒரு 100 பேர் வந்து நிற்கலாங்க. ஸோ சுற்றிலையும் பால்கனி இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து ஒரு 150 பேர் உட்காந்து பார்க்கலாம். அதேமாதிரி பால்கனிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸாக தெரியும். எவ்வளோ பெருசு இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா நீலாகலத்தோட. அப்போ அந்த பால்கனிலேருந்து பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையே சின்னதாக தெரியுவாங்க. அதனால் ஸோ அவங்க மேலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த எல்சிடி ஸ்க்ரீன் வந்து 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து லைவாக நீங்கள் வந்து கல்யாணத்தை ப்ளே பண்ண சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வசதியும் நம்ம விவாகா மஹாலில் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விசேஷம் நடக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் ஓடுது பார்த்தீங்களா, அதே மாதிரி லைவாக அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் மண்டபத்துக்குள்ளே எங்கேருந்து வேணாலும் அந்த எல்சிடி பார்த்துக்கலாம். நீங்கள் பக்கத்தில் வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அந்த விசேஷத்தை பார்த்து ரசிக்கிறதுனாலும் ரசிச்சுக்கலாம். கீழேருந்து நம்ம மேடையை பார்த்தோம், என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ நம்ம மாடிக்கு போயிட்டு பால்கனிலேருந்து மண்டபத்தை பார்த்தா எப்படி இருக்குங்கிற அந்த வியூ வந்துடலாங்களா. ஸோ இப்போ வந்துட்டோம், மேலே வந்துட்டோம் பால்கனிக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்டேஜ் வந்து இதுதான் மேலேருந்து பார்க்குற ஸ்டேஜ் வியூங்க. லைட்டெல்லாம் பாருங்கள், சும்மா ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நான் மாளிகைன்னு சும்மா சொல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. இதுதான் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது விசேஷம் இப்படி தான் அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெக்கரேட்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஃபோட்டோ ஆல்பம் வீடியோலாம் பார்த்தா சங்கர் படம் ஷூட்டிங் மாதிரியே இருக்குது, எங்கே பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு மடத்தில். அதே மாதிரி வசதிகள், பாத்ரூம் லெட்டின் வசதிகளாகட்டும், ரூம் வசதிகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக இருக்குது. ரூம்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூம்ஸ் இருக்குது, ஏசி ரூம்ஸு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 ரூமுங்க. அது போக 8 ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு சைடு 4 ரூமு, மாப்பிள்ளை சைடு 4 ரூம். அது நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம கல்யாணமெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளோட மண்டபமெல்லாம் இல்லைங்க, எல்லாம் மடந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இந்த அளவுக்கு நல்லா அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்காக இருக்கிற ஹால்ஸ் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கெஸ்ட் ரூமுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கெஸ்ட்டுகளுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இது எல்லாமே பால்கனியில் இருக்குது. ஏசி, டிவி, பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட நீட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வாட்டர் சர்வீஸு. அதே போல் உங்களுக்கு வந்து பவர் பேக்கப். பவருங்கிறதே வந்து நீங்கள் இங்கே கட் ஆகிறதே ஃபீல் பண்ண முடியாது.
வெளியில் பவர் போச்சுன்னா உடனடியாக இங்கே யூபிஎஸ் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஏன்னா விசேஷம் நடக்கும்போது இந்த கரண்ட்டு பவர் கட்டு அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு அது எல்லாமே வந்து இவங்களே எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பவர் கட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாதுங்க. அதே மாதிரி அந்த பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இங்கே தெரியுது பாருங்கள் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி. ஸோ அதில் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு இங்கே பிரமாதமான சவுண்ட் சிஸ்டம் இருக்குதுங்க. தேட்டரெல்லாம் பின்னுக்கு தெளிகிற அந்த அளவுக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் பேஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு தடவை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் புக் பண்ணலாம். சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு விஷுவலாகவும் சரி நல்ல ஜம்முன்னு இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை ரூமோட கெஸ்ட் ரூம் 8 ரூம் மொத்தமாக 10மே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி தான், உங்களுக்கு ஏசி ரூம் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பொண்ணு ரூமுங்க. சேம் இதே மாடலில் தான் மாப்பிள்ளை ரூம் உள்ளே உங்களுக்கு வந்து ஜம்முன்னு ஏசியெல்லாம் போட்டு பிரமாதமாக அழகாக இருக்கும். அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா இந்த கேரவேனில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக லைட்லாம் போட்டு நம்ம ஃபேஸ் எல்லாம் எக்ஸாக்டாக மேக்கப்பில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நம்ம விவாக மகாலில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் வசதி 2 லிஃப்ட் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கீழே கிரவுண்ட்லேருந்து பார்க்கிங்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நேராக மேலே வர்றதுக்கு மண்டபத்துக்கு வர்றதுக்கு 2 லிஃப்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைனிங்க்கும் நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். கீழே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லேருந்தே உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதி இருக்குது. நீங்கள் எங்கேயும் நடக்க முடியாதவங்க சிரமப்படணும் அப்படிங்கிறதே கிடையாது. கெஸ்ட் ரூம்லேயே இது பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ரூம் ஒரு 5-6 பேர் வந்து தங்குறாங்க ஒரே ஃபேமிலினா அவங்களுக்கு பெரிய ரூம் மாதிரி கொடுத்துடலாம். சின்ன ரூம்னால் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்த அந்த ரூம் மாதிரி கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே கல்யாணத்துக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுகளுக்கான காமன் லெட்டின் பாத்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. சகல வசதிகளோடு பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியாவை போய் பார்த்துடலாம். ஒரு 2000 பேர் உட்காந்து பார்க்குற ஒரு திருமணம் விசேஷம் அப்படின்னா அப்போ டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 400-500 பேராவது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஹாலே பிரமாதமாக இருக்கும். அதுவே ஒரு தனியாக மண்டபமாகவே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே விவாக மகாலில் 2000 பேர் உட்காரக்கூடிய விசேஷம் மட்டும்தான் புக் பண்ணணுமா? பட்ஜெட்லேயுமே நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய விசேஷங்களை பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டைனிங் ஹால். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த டைனிங் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மேலே உங்களுக்கு வந்து அந்த பெரிய மெயின் மகால் என்ன கிளாசிக் லுக்கில் இருந்ததோ அதே லுக்கில் தான் உங்களுக்கு வந்து டைனிங் ஹாலும் வந்து இருக்கும். முக்கியமாக இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி 500 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வந்து இந்த டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹால்லையுமே ஏசி போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த சாப்பிடக்கூடிய டேபிள் சேர் எல்லாம் போட்டுருவாங்க. பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு விசேஷம் பண்ணுறீங்க, 500 பேர் உட்காந்து நம்ம ஒரு சின்ன விசேஷம் பண்ணால் எப்படி 2000 பேர் இருக்கிற மகாலை நம்ம புக் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. நீங்கள் இங்கே வந்து விவாகால 500 பேருக்கான கல்யாணம் பண்ணுறோம் விசேஷம் பண்ணுறோம்னா இந்த டைனிங் ஹாலை மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஸ்டேஜ் போட்டு இந்த டைனிங் ஹால் ஏரியாவே உங்களுக்கு ஒரு திருமண மண்டபம் மாதிரி சின்னதாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. 500 பேருக்கு தாராளமாக இதே போதுமானதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்ட்டிஷன் பண்ண மாதிரி அந்த இடத்துல கார்ட்போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஸ்லைடிங் டோர். இதுதான் அந்த ஏரியா. இது வந்து ஒரு 350 பேர் பக்கம் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் வந்து திருமணத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த டைனிங் ஏரியாலையும் மேரேஜ் நடந்திருக்குது. அங்கே டைனிங்க்கு வந்து பஃபே சிஸ்டம் இல்லை உங்களுக்கு வந்து லீஃப் சர்வ் அதுவும் பண்ணிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு விசேஷம் நடந்திருக்கு. அதோட கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு 300-350 பேர் உட்காந்து பார்க்குற ஒரு சின்ன விசேஷம்னா இந்த பார்ட்டிஷனில் பண்ணிக்கலாம். 500 பேர் உட்காந்து பண்ணுற விசேஷம்னா டைனிங் ஏரியாவை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இது போக 2000 பேருக்கு வேணும்னா மொத்த மண்டபத்தையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல லக்ஸுரி ஃபங்க்ஷன்லேருந்து பட்ஜெட் ஃபங்க்ஷன் வரைக்கும் உங்களுக்கு விவாக மகாலில் எல்லாமே இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். கிச்சன் ஏரியாவை தவிர மற்றது எல்லாமே ஏசி தான். டைனிங் ஹாலு, பார்ட்டிஷன் ஏரியா இது எல்லாமே ஃபுல்லி ஏசி தான் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து மெயினாக கிச்சன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். எல்லா அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா 2000 பேர் விசேஷம் பங்கேற்கிற விசேஷம்னா அத்தனை பேருக்கு சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. பவர் பேக்கப்போடு இருக்குது. முக்கியமாக அந்த எல்லா அடுப்புகள். ஸோ உங்களுக்கு வந்து நீட்டாக ஏகப்பட்ட அடுப்புகள் கொடுத்துருக்குறாங்க வென்டிலேஷனோட. உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். சமையல்காரங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதே கிடையாதுங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம சமைக்கிறதுக்கு வந்து பாத்திரங்க, கரண்டிங்க அது எல்லாமே தேவைப்படும் இல்லைங்களா? கொண்டு போய் பரிமாறுறதுக்கு தூக்குவாளி ஏகப்பட்ட ஐட்டம் வேணும். அதுவுமே இவங்ககிட்ட இருக்குது. ஒவ்வொரு விசேஷத்தில் வந்து நான்வெஜ்ஜும் சமைப்பாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வெஜ்ஜு. இப்போ நம்ம உள்ளே பார்த்தது, இப்போ நீங்கள் வெளியே பார்க்குறது வந்து நான்வெஜ் சமைக்கிற ஏரியா. ஸோ நான்வெஜ் மட்டும் நீங்கள் இந்த மகாலிலேருந்து வெளியில், அதுவுமே உங்களுக்கு அந்த ஃபுல்லாக காம்பவுண்டுக்குள்ளே தான் வரும். ஸோ நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் நான்வெஜ் சமைச்சிட்டு சர்வ் பண்ணுறது உள்ளே நீங்கள் டைனிங்லேயே உள்ளே நம்ம இதுக்குள்ளேயே சர்வ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு சிலிண்டர் எல்லாமே வெளியே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எல்லா வசதிகளோடவும் ப்ராப்பராக
ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு திருமண மண்டபம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம பழனியில் இருக்க விவாக மகால் தான். அதே மாதிரி வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து 24 hours நீங்கள் இங்கே புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் கூட தடையில்லாத மின்சார வசதியும் தண்ணீர் வசதியும் இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறத வந்து அந்த பாத்திரங்கள்லாம் நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்னென்ன இந்த இப்போ நீங்கள் வெளியே பார்த்தது குக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ், அது போக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா அக்சசரியும் குக்கிங் சம்மந்தப்பட்டது, சர்விங் சம்மந்தப்பட்டது, இட்லி பானை, அந்த பெரிய இது பாத்திரத்தோட மூடி, அந்த குண்டா, தூக்குவாளி, கரண்டி, சட்டுவன்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் இங்கேயே இருக்குது. பெரிய விசேஷம் பண்ணுறோம், 2000 பேருக்கு மேலே நாங்கள் வந்து இங்கே இருக்க போகிறோம், வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட சொந்த பந்தமெல்லாம் வரப்போகுது, 10 ரூம் தான் உள்ளே இருக்குது, எங்களுக்கு இன்னும் நிறைய ரூமு தேவைப்படும், நாங்கள் போய் அடிவாரத்தில் லாட்ஜ் தொழாகணும்னால யோசிச்சு கஷ்டப்பட வேண்டியதே இல்லைங்க. இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து நட்சத்திரா ராயல் ஸ்டே வந்து ஹோட்டல் இருக்குது, அங்கேயும் பிரமாதமான ரூம்ஸ் இருக்குது. அதோட வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம், லிங்க் நான் இதில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பத்தலைன்னா நட்சத்திராவில் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ எல்லா ரூம்ஸும் புக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து சூட் ரூமு, ஃபேமிலி ரூமு, ப்ரீமியம் ரூம்னு எல்லா செக்மெண்ட் இருக்குது. தெளிவாக ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம், எல்லா ஜாமான் ஜட்டெல்லாம் சமைக்கிறதுக்கு இங்கேயே வச்சுக்கலாம். நீங்கள் விவாக மகாலில் 2000 பேருக்கும் பண்ணலாம் விசேஷம், 500 பேருக்கும் பண்ணலாம், 300 பேருக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். 150 பேருக்கு தான் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா விவாக மகாலும் நட்சத்திரா ராயல் ஸ்டே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. நட்சத்திராக்குள்ளே வந்து ஸ்கந்தா ஹால்னு ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அருமையாக பண்ணிக்கலாம். அதுவுமே ஏசி ஹால் தான். விவாக மகாலோட அருமையான நைட் லுக்கு தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. சும்மா ஜம்முன்னு இருக்கும். நைட்டு வந்து லைட் வெளிச்சத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நான் முகூர்த்தம் டேஸ், முகூர்த்தம் இல்லாத காலங்களில் ரேராக ஏதாவது நீங்கள் விசேஷங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும், நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.